வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் போட்ட சில விஷயத்துக்கான கிளாரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் வந்து நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், குளோபல் மார்க்கெட்டுடைய தற்போதைய சுச்சுவேஷனை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து குளோபல் மார்க்கெட்டுடைய தற்போதைய சூழ்நிலை. அதில் வந்து டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 61 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது டவ் ஜோன்ஸ். ஓகே, இது இல்லாமல் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ஓகே 165 புள்ளிகள் வந்து டவுனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 22,540 165 புள்ளிகள் வந்து கிஃப்ட் நிஃப்டி டவுனில் இருக்குது. அப்போது நமக்கு எதுவும் மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவாக இல்லை. இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நார்மலாக வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டுமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனால் இப்போ எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜப்பான் மார்க்கெட் வந்து ஏற்றத்தில் இருக்குது, கொரியன் மார்க்கெட் ஏற்றத்தில் இருக்குது, நம்ம கிஃப்ட் நிஃப்டி மட்டும் வந்து டவுனில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம நாளைக்கும் வந்து கேப் அப் ஆகுதா, கேப் டவுன். இப்போ 165 புள்ளிகள்னால் மேக்ஸிமம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா கேப் டவுன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் இறங்க போதா, இல்லை ரெக்கவர் ஆக போதா, அதாவது ரெக்கவரினா நாளைக்கு ஏற போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணிக்க முடியாது. ஏன் கணிக்க முடியாது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து ஜியோ பொலிட்டிக்கலுடைய சுச்சுவேஷனில் இருக்குது. நம்ம கணிக்கிறது எல்லாமே வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கணிக்கிறதுக்கான நம்மக்கிட்ட இருக்கிற டூல் என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டூல் தான். அந்த டூலை வச்சு தான் நம்ம கணிக்கிறத பண்ண போகிறோம். அதில் வந்து ப்ராபபிலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் கணிக்கிறதே பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு கரெக்டான பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா 80% மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி கணிப்பாங்க. அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணலை. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, குளோபல் மேக்ரோவோட ஜியோ பொலிட்டிக்ஸ் நியூஸை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ ட்ரம்ப் நாளைக்கு என்ன சொல்லுவார்னு யாருக்குமே தெரியாது. அடுத்து ஈரான் என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்றப்போ உண்மை என்னென்னா, மார்க்கெட்டு என்ன ஆக போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட தெளிவாக சொல்லியிருந்தேன். கடந்த 5 வருஷத்தில் ஏறின அதே ஏற்றத்தை திருப்பியும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கடந்த 5 வருஷத்தில் வந்து ஒரு மேஜராக ஒரு ஃபண்டு இன்ஃபியூஸ் நடந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அது என்ன ஃபண்டு, இப்போ கரண்ட்டாக ஜிடிபியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு அந்த டேட்டாவை தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேவா? சில பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா, அதை வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் வியூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. சில பேர் வந்து அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வேறு எந்த பக்கமும் டைரக்ஷன் திரும்பாதீங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டை பார்க்குறது, இல்லை வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் பார்க்குறது, இல்லைனா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர்ட் ஆகிடுவீங்க. இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதை பற்றியுமே வந்து யோசிக்காதீங்க. ஓகேவா? அதை தான் பியூர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. எந்த பார்ட்டி இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய சூழ்நிலைகளை வந்து மாற்றிக்குவாங்க, தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்குவாங்க. இந்த பார்ட்டி வந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி, அந்த பார்ட்டி வந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி, அதுதான் நம்ம வேலையை தவிர இவங்கள குறை சொல்கிறதோ அவங்கள குறை சொல்கிறதோ ஓகே அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. அதனால் தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர அந்த நியூஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கங்க. நான் அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கொடுத்துருக்குற அந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்கேன். அதையும் மீறி சில பேர் வந்து நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் வந்து பதிவு பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இதை வேறு மாதிரி எடுத்துக்கிறீங்க. நான் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் பியூர் இன்வெஸ்டராக இருக்கணும்னா தயவுசெய்து அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்டராலாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு தடவையும் சலனப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இல்லைனா யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. தோற்று போயிட்டீங்கன்னா அந்த கட்சியால் தான் நான் தோற்று போனேன்னுவீங்க. ஓகேவா? என்னமோ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் போதெல்லாம் எல்லோரும் வின் பண்ண மாதிரியே பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்வெஸ்டராக இல்லை, நம்ம எங்கெங்கேயோ டைவர்ட் பண்ணிட்டோம் நம்மளுடைய தாட்ஸை. அப்புறம் எப்படி நம்ம வந்து இன்வெஸ்டராக இருக்க முடியும்? இன்வெஸ்டர்னால் நீங்கள் கொக்கு மாதிரி உங்களுக்கான மீனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபோக்கஸில் இருங்க. நான் அந்த ஒரு மீனிங்கில் தான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே மீனிங்கில் நீங்கள் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். சரிங்களா? நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இன்றைக்கி பார்த்துட்டோம் குளோபல் மார்க்கெட் டவுனு. வார் வந்து பெருசாக நிற்கிற மாதிரி இல்லை, வார் எஸ்கலேஷனில் தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டில் வந்து டவுன் சைட் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஓகேவா?
இப்போ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இன்னொரு விஷயம் முக்கியம். போன வீடியோவை பார்க்காதவங்க தயவுசெய்து போன வீடியோ போய் பார்த்துருங்க. அதில் வந்து தெளிவாக அந்த ஆத்ம நிர்பாருடைய அந்த ஸ்கீமு அந்த 20 லட்சம் கோடி வந்தது. 20 லட்சம் கோடி வந்து இப்போ 29 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. ஸோ அந்த தகவல் எல்லாமே போன வீடியோவில் வந்து இருக்குது தெளிவாக. ஜிடிபியோட டேட்டா எல்லாமே தெளிவாக இருக்குது. அதில் நம்ம இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக சொல்லியிருந்தோம். என்னென்னா இப்போ மார்க்கெட்டு இந்த வார்னால் பெரிய அளவில் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மக்கிட்ட காசு வேணும் வாங்கிறதுக்கு. அந்த ஒரு விஷயந்தான் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து மீனிங்ஃபுல்லாக சொல்லியிருந்த ஒரு விஷயம். அதோடைய மொத்த அர்த்தம் பார்த்திங்கன்னா அதுதான். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏறின மாதிரி எதிர்பார்க்கலனாலும் மார்க்கெட்டு கிராஷ் ஆச்சுன்னா இறங்குச்சு அப்படின்னா வாங்கிறதுக்கு எப்பயுமே கேஷை வந்து ஒரு பக்கம் கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொன்ன விஷயம். அதில் எதுவுமே டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. இப்போ நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கேன். இதில் வந்து ஒரு நண்பர் போட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த இயர் 2020 வந்து ஒரு US டாலர் வந்து 70 ரூபீஸில் இருந்தது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இப்போ வந்து 95 ரூபீஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இந்த வார் வந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இன்னும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்லி டிஃபென்ஸ் செக்டார், அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், டீசல் ப்ரைஸ் ஹைக் வந்து 40% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காரு. கரண்ட் டிஃபென்ஸ் செக்டார் கோல்டு சில்வர் இஸ் பம்ப் அண்ட் டம்ப், டோன்ட் கிவ் எனி ரெக்கமெண்டேஷன் டு அட்வான்ஸ் டு ரீட்டைல் பீப்புள் அபவுட் பையிங்னு போட்டிருக்காரு. இதில் நான் வந்து எங்கே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தேன் பையிங்க்கு? நீங்கள் ஏன் கமெண்ட் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கே புரியல. ஓகே, வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது இது சில நேரங்களில். ஓகே, நம்ம வந்து கமெண்ட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இங்கே கொடுக்குறதில்ல. ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெலிகிராமில் போயிட்டு HDFC செக்யூரிட்டிஸ் இருக்குது, ICICI செக்யூரிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து கொட்டாக் செக்யூரிட்டிஸ் இருக்குது, இந்தியா இன்ஃப்ளைன் இருக்குது, மோத்திலால் ஓஸ்வால் இருக்குது. அவங்கெல்லாம் செபி ரிஜிஸ்டர்டு டிப்ஸு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே டெலிகிராமில் ஃப்ரீயாகவே இருக்குது, அதை போய் பாருங்கள் ரெக்கமெண்டேஷன் வேணும்னா. நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற ஆள் கிடையாது. நான் சும்மா மார்க்கெட்டில் என்ன வருதோ அந்த நியூஸ் அப்டேட்ஸை எடுத்து உங்ககிட்ட ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? நீங்களே போய் மீடியா உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் எடுத்துக்கலாம். நான் வந்து பங்குச்சந்தை அந்த டேட்டா பார்க்கும்போது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், அந்த டேட்டா பார்க்கும்போது மற்ற நியூஸ் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் டைவர்ட் ஆவீங்க. ஓகே, இல்லை அந்த நியூஸே பார்க்குறது உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு பங்குச்சந்தையில் என்னென்ன நியூஸ் வந்திருக்கோ அதை எடுத்து அதை மட்டும் ஒரு ஹெட்லைன்ஸாக கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நம்ம வேலை பண்ணுறோம். ஓகேவா? அதில் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. இதனால் இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இது வாய்ப்பு இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் ஏறின அதே ஏற்றம் இனிமேல் ஏறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகி கீழே இறங்கி போச்சுன்னா நமக்கு வாங்குறதுக்கு கேஷ் வேணும் அப்படின்றது தான் ஹைலைட்டடான விஷயமே. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்ததே வந்து எனக்கு தெரியாதுன்னு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இன்னொரு ரீசனும் இருக்குங்க. அந்த நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே ஹிந்தி நேமில் வரனால நம்மளால் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏதோ ஒரு ஸ்கீம் போடுறாங்க போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம ஒன்றொன்றுத்தையும் ஓப்பன் பண்ணி படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஆஸ் அ இன்வெஸ்டர்னால் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம உட்காந்து படித்து பார்த்துடணும், அவ்வளோதான். நமக்கு தான் டேட்டா தேவை. மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்து மார்க்கெட் ஏற போகுதுப்பா நல்லா சம்பாரிச்சிக்கப்பான்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட் ஏறினாலே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் டேட்டாவை கண்டுபிடிச்சிக்கணும். அதனால் நம்ம யாரும் குறை சொல்ல வேணாம். நமக்கு அவேர்னஸ் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோக்களில் வந்து சில்வர் பற்றி நிறைய டிஸ்கஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இவர் ரொம்ப பழைய சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சில்வர் பற்றி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காரு. சில்வர் வந்து நல்லா பார்த்தீங்க, அப்போலேருந்தே வந்து நல்லா ஏறிக்கிட்டு தான் இருக்குது சில்வர் அப்படின்னு. வாழ்த்துக்களுங்க. அதனுடைய டைம்லாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வார் வந்துச்சுன்னா திருப்பியும் வந்து கோல்டை தவிர வேறு எதுவும் நமக்கு வார் ஹெட்ஜிங் கிடையாது. ஓகேவா? இம்பார்ட்டண்ட் வார் ஹெட்ஜிங்கே வந்து கோல்டில் தான் எல்லோரும் போவாங்க. அப்புறம் டெப்ட் ஃபண்டு போவாங்க. டெப்ட் ஃபண்டும் வந்து பெருசாக ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வார் டைமில் வந்து டெப்ட் ஃபண்டில் கூட சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் டெப்ட் ஃபண்டாக இருந்தால் தப்பிச்சோம். ப்ரைவேட் டெப்ட் ஃபண்டாக இருந்தால் அதுலேயும் கொஸ்டின் மார்க் இருக்குது. டெப்ட் ஃபண்டை பற்றி அப்புறமா நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதே மாதிரி எஸ்டிடி டேக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா நிறைய டேட்டா சேர்ந்து பார்க்கணும். நீங்கள் ஒரே ஒரு டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு பங்குச்சந்தை வந்து எதை நோக்கி பயணிக்குது அப்படின்ற அந்த நான் அதனால தான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்க்குறத ப்ராட் வியூவாக பாருங்கள், அப்போ தான் பங்குச்சந்தை என்ன நடக்குதுன்னு புரியும். ப்ராட் வியூவாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் வச்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் நிறையா கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராட் வியூவில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இன்ஸ்டியூஷன்ஸு அப்புறம் வந்து ஹை நெட் ஒர்த் இன்வெஸ்டர்ஸ் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ராட் வியூ தான் பார்ப்பாங்க. அதனால தான் அவங்களாம் விற்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோ போய் நீங்கள் எடுத்து பாருங்களேன், யாராவது விற்றுருப்பாங்க. நீங்கள் நம்மலாம் பயந்து விற்றுட்டு ஓடி வந்துட்டுருப்போம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸில் பாதி பேர். டெலிகிராமில் மார்க்கெட்டு நாள் 700 புள்ளி இறங்கிச்சு பார்த்தீங்களா, அன்றைக்கே 2000 பேர் ஓடி போயிட்டாங்க.
காணும். ஐயோ மார்க்கெட்டே நமக்கு வேணாண்டான்ட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சுன்னா ஒரே நாளில் 2000 பேர் வெளியே போயிட்டாங்களா டெலிகிராமில். ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் 700 புள்ளி இறங்குச்சு, அதுவும் அன்றைக்கி சாயங்காலமே எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க போகிறோம்? 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோ. அவங்க யாருமே போகலையே. ஏன்னா அவங்க ப்ராட் வியூ பார்க்குறாங்க. 10 வருஷத்தில் என்ன ஆகும், 15 வருஷத்தில் என்ன ஆகும், என்னுடைய சொத்து மதிப்பு என்ன ஆகும், நான் 30 வயசு, நான் 45 வயசில் என்னவா இருப்பேன், அப்படி பார்க்குறாங்க. நமக்கு இன்றைக்கி இறங்கிருச்சுன்னா நமக்கு பதட்டம் ஆகிடுது. நான் நியூஸ் எடுத்து தான் சொல்கிறேன், நானும் ரீட்டைல் கேட்டகரி தான். ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஸோ அதனால் எதையுமே வந்து டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. அந்த மாதிரி அதனால தான் டிஸ்க்ளைமர் நம்ம முன்னாடியே கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இது இல்லாமல் மற்ற விஷயத்துக்கு போயிடுவோமா? அடுத்தது வந்து டைம் ஆகிடுச்சிங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி நாளைக்கு வந்து ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி மீட்டிங் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியில் இருக்கும் இந்த வாரம். ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி 4லேருந்து 6, 7, 8 3 நாள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு பக்கம் வார் ஜியோ பொலிட்டிக்ஸ், இன்னொரு பக்கம் ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி. நம்ம மார்க்கெட்டுக்கு வாலட்டிலிட்டி உண்டு. அதனால் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸு பையிங்கில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே. ஏன்னா இந்த வாலட்டிலிட்டியை பயன்படுத்தி வாலட்டிலிட்டி இருந்தாலும் ஒரு ட்ரெண்டிங் வாலட்டிலிட்டி இருக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸில் தான் வந்து போவாங்க. புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறது, இல்லை கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி போகும்போது கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு தெளிவாக பண்ணணும், இல்லைனா ஏமாந்து போயிடுவோம் நம்ம. அதாவது பணத்தை லாஸ் பண்ணிடுவோம். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது வந்து ஃபெடரல் ரேட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதம் 28ஆம் தேதி இருக்குன்றதை சொல்லிட்டேன். யூஎஸ் ஃபெடரல் அதுவும் வந்து எக்ஸ்பெக்டேஷன்லேயே மார்க்கெட்டை வாலட்டிலிட்டி பண்ணிடும். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஸ்டார்ட் ஆயிரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே. அதனால் இனிமேல் வரக்கூடிய இந்த 25 நாள் நமக்கு ரொம்ப ஹை வாலட்டைலாக இருக்கும். ஸோ ஒன்று மார்க்கெட்டை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும், இல்லை மார்க்கெட்டில் உள்ளே போயிட்டு எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இல்லை பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இறங்கட்டும்ப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் எடுத்து தான் அவனை குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் க்ரூட் ஆயில் வேகமாக மேலே ஏறிக்கிட்டே வருது. ஓகேவா? அதனால தான் இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு 165 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் தற்போதைய நிலவரம் என்ன தெரியுமா? க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸு அதை வந்து பார்த்துட்றேன். யூகே ஆயில் வந்து $109 இருக்குது. ஸோ நமக்கு வந்து $109 அதிகம் தான். ஓகே, ஏறி தான் இருக்குது. போன வாரம்லாம் $100 இருந்தது, 103, 104 வந்தது, 105 வந்தது, 108 வந்தது, இப்போ 109.23 ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து நமக்கு என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஐ மானிட்டரி Q4 ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க. அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி போகும்போது திடீர்னு ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சுன்னா அந்த கம்பெனி மட்டும் மேலே ஏறும். ஓகேவா? அது இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில், இந்த மாதிரி வார் நடக்கிற சுச்சுவேஷனில் வார் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நாடுகளும் அந்த மாதிரி நான் ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து சில பங்குகள், குறிப்பிட்ட பங்குகள் வந்து நல்லா ஏற்றம் கொடுக்கும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டு, அது எந்த மாதிரி பங்குகளில் கவனம் செலுத்தணுன்றதை வந்து தெளிவாக சொல்கிறேன். அதுக்கும் ஸ்கீம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம டெலிகிராமில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த அப்டேட்ஸ்லாம் பாருங்கள். அதோடைய லிங்க் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். பட் வெறும் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். மேக்ஸிமம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். அடுத்தது வந்து நமக்கு ரிசல்ட் சீசன் சொல்லிட்டேன் இல்லையா? இனிமேல் ரிசல்ட் சீசனில் என்னென்ன கம்பெனி ரிசல்ட் வருதுன்றதை நம்ம இப்போ எடுத்தாகணும். அந்த டேட்டா வந்து அடுத்தது ஆட்டோ சேல்ஸ் டேட்டா நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, ஸ்டீல் சேல்ஸ் டேட்டா வந்துருச்சு, மேனுஃபேக்சரிங் டேட்டா, ப்ரொடக்ஷன் டேட்டாலாம் வந்துருச்சு. அதனுடைய வாலட்டிலிட்டி எல்லாமே, அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வாரம் தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு? இப்போ கரண்ட்டாக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா USD INR விலை 92.67 இருக்குது. நமக்கு 94 வரைக்கும் போச்சு. இப்போ 92.67ன்றது ஓகே தான், ஓரளவுக்கு ஏறாமல் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம பங்குச்சந்தை இறங்குறத வந்து இன்னும் நல்லா தடுத்து நிறுத்த முடியும். US டாலர் பாட்டுக்கு ரொம்ப வேகமாக ஏறிக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பங்குச்சந்தை இன்னும் விழுந்துக்கிட்டே வரும். US டாலர் ப்ரைஸை வந்து ஏற்ற விடாமல் நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மார்க்கெட்டை வந்து 500 புள்ளி இறங்க வேண்டிய இடத்துல 150 புள்ளி 200 புள்ளியிலே வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க.
அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே, அதையும் வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒன்று அந்த டேக்ஸு, நம்ம பங்குச்சந்தையில் வந்து நிறைய விஷயம் டைட் பண்ணிகிட்டே வராங்களா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கீம்ஸு, சில பர்டிகுலராக சில ஸ்டாக்ஸை பற்றின ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை பற்றின டேட்டா வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்கணும். அது ரெண்டையும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி 165 புள்ளிகள் டவுனு, யூஎஸ் மார்க்கெட்டு மிக்ஸ்டு மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே மிக்ஸ்டு மார்க்கெட். ஓகே, டாலர் வந்து நமக்கு பெட்டராக தான் இருக்குது, 94 போகலை. அதனால் முன்னாடி இருந்ததை விட இல்லை, இந்த வாரத்துக்கு பெட்டராக இருக்குது, அப்படி தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்னும் ஸ்டாப் ஆகலை, அது எப்போ வேணாலும் அக்ரெசிவ் ஆகலாம். அக்ரெசிவான நியூஸ் வந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு டப்புன்னு ஒரு 2 நாள் சர்க்கியூட் லிமிட் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1500 புள்ளி 1500 புள்ளி முடிஞ்சு போச்சு. அதனால் நம்ம காசை கையில் வச்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே நாளை காலையில் நம்ம திருப்பி பார்ப்போம். வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் குரூப் சர்க்கிள் எல்லார்ட்டையும் வந்து நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி தயவுசெய்து கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். கமெண்ட் வந்து எல்லாருக்கும் பயனுள்ள கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப நேரோவாக பதிவு பண்ணாதீங்க, ஒரு சாரராக வந்து பதிவு பண்ணாதீங்க. காமனாக ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன பார்க்கணும், என்ன கவனிக்கணும், எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன மிஸ் பண்ணீங்க. இப்போது லாஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், கமெண்ட் அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, ஆமாம் சார் ஆத்மநிர்பார்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார், இப்போ தான் தெரியுன்றாங்க. சில பேர் ஆமாம் சார் நான் கவனித்தேன், ஆனால் வந்து நான் அதை பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்றாங்க. சில பேர் சார் நான் உங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லும் போதே கவனித்தேன் சார், ஆனால் அப்போ இது இவ்வளோ பெருசாக போகும்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இப்படி தான் நம்ம வந்து டேட்டாக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றது இதெல்லாம் வந்து கவனிக்கணும். ஓகேவா, அதனால் எல்லாருமே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஏன்னா உங்களை விட கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பங்குச்சந்தையில். நீங்கள் ஒரு வாரமாக இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா, இப்போ இன்றைக்கி தான் பங்குச்சந்தையில் புதுசாக வரவங்க இருப்பாங்க. நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணுங்கள், எல்லாருக்குமே லேர்னிங் வந்து கிடைக்கும். ஸோ எல்லோரும் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் கமெண்ட்டை. ஓகே, நன்றி, வணக்கம்.